வணக்கம். இந்தியா ஞானிகள் நிறைந்த தேசம். எப்படி என்று கேட்டால், தத்துவங்கள் அதிகம் தோன்றியது இங்குதான். அத்வைதத்தை உருவாக்கி காட்டிய ஆதிசங்கரர், துவைதத்தை உருவாக்கிய மாத்துவர், விசிஷ்டாத்வைதத்தை உருவாக்கிய ராமானுஜர் போன்ற பெருமக்களோடு இவர்களுக்கெல்லாம் முன்பாகவே சைவ சமயத்தினுடைய மேன்மையை உலகுக்கு சொன்ன திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசக பெருமான் என்ற வகையில் ஞானிகள் நிறைந்த தேசம் இந்த தேசம். இது தவிர இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரும், சமண மதத்தை வளர்த்து காட்டிய மகாவீரரும் பிறந்தது இந்த இந்தியாவில்தான். இந்த இந்தியாவில் தோன்றிய பெருமக்கள் பலரை பற்றி நாம் ஆன்மீக உலகில் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போகிறோம்? கல்கத்தாவில் அப்போது அடிமைப்பட்டு கிடந்த காலம், இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலம், கல்கத்தாவில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கிற இடத்தில் மாணவர்கள் தான் இருக்காங்க. அந்த ஆசிரியர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறார், நீ என்ன ஆக போகிற, என்ன ஆக போகிறேன்னு. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நான் மேல்நாட்டில் போய் படிக்க போகிறேன், நான் சட்டம் பயில போகிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் 8 வயசு சிறுவன் இருந்துச்சு, நான் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் அப்படிங்கிறான். வாத்தியார் சிரிக்கிறார், உட்கார், ஆளப்பார், குதிரை வண்டி ஓட்ட போகிறேன். மாலையில் அவங்க அம்மா வந்தாங்க, அந்த குழந்தையுடைய அம்மா. அம்மா, உங்கள் பையன் என்ன ஆக போகிறான்னு கேளுங்க. உடனே அந்த அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஆக போகிறேன்? அம்மா, நான் குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேம்மா. எல்லோரும் சிரித்தாங்க. அம்மா ஒன்றும் சொல்லலை. பரவாயில்லப்பா வா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறப்ப கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணுங்கிற? ஒன்றும் இல்லைம்மா, நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரப்போ குதிரை வண்டியில் வர்றேன். அந்த குதிரை வண்டிக்காரர் வேகமாக ஓட்டுற குதிரையை, அவர் கையில் லகான் இருக்குது, குதிரை பறக்குது, காற்றை கிழிச்சிட்டு போகுது, கையில் சாட்டையை சொடுக்கிறாரு, அந்த கம்பில் அப்படி காட்டுற கட 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 கடன் சத்தம் கேட்குது. அம்மா, நான் குதிரை வண்டிக்காரனாக போகிறேம்மா. அம்மா ஒன்றும் சொல்லலை. வீட்டுக்கு வந்து முகம் கழுவி குழந்தைக்கு உணவு கொடுத்துட்டு பூஜாருக்குள்ளே கூட்டி போய் விளக்கு பொருத்திட்டு ஒரு படத்தை காமிச்சாங்க. தம்பி, நீ குதிரை வண்டிக்காரனாக தானே வரணும்னு சொன்னேன். ஆமாம்மா. அந்த பற்றியா அந்த படத்தை பார். அந்த படத்தில் யார் இருக்கா அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அந்த ரதசாரதியாக, பார்த்த சாரதியாக உட்காந்துரு அப்படி நின்றுட்டுருக்காரு. பின்னாடி அர்ஜுன் அப்படி கும்பிட்ட மாதிரி இருக்கான். தம்பி, நீ குதிரை வண்டிக்காரராக வரேன்னு சொன்னேன் இல்லையா? வரதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் யார் மாதிரி வரணும்னு தெரியுமா? அதை பற்றியா, இவரும் குதிரை தான் ஓட்டுறார். இவரை மாதிரி வருவியா? இவர் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பாரத போர் முடித்து பகவத்கீதையை நமக்கு தந்தவர். அவர் மாதிரி வருவியா தம்பி? சொன்ன உடனே அந்த குழந்தை அம்மா காலை தொட்டு கும்பிட்டு, கட்டாயம் வருவேம்மா என்று சொன்ன குழந்தை தான் சுவாமி விவேகானந்தர். இவருடைய இளமை காலத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய செல்வந்த குடும்பம், பின்னாடி அந்த செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு, செல்வமும் போயிடுச்சு, குடும்பம் கஷ்டப்பட்டது. ஆனால் இவர்கிட்ட வீரமும் விளையாட்டு பயிற்சியும் வேகமும் இருக்கும். ஒரு மரத்தில் ஏறி தலகலா தொங்கிக்கிட்டே இருப்பாராம். அந்த வழியாக போன ஒரு சாது சாமியார் சொன்னாராம், அதில் பூதம் இருக்குது, அதனால் எல்லோரும் அந்த மரத்தில் ஏறாதீங்க, பேய் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். பிள்ளைகளாம் இறங்கி ஓடி போயிட்டாங்களாம். ஆனால் நரேந்திரன் தலகலா தூங்கிட்டே இருந்திருக்கார். நான் சொல்கிறேன்னு உனக்கு கேட்கல அப்படின்னு. உடனே அங்கேருந்து இறங்கி வந்து அந்த சாதுவை பார்த்து சொன்னாராம், நான் இந்த மரத்தில் 1 வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பேயை நீ ஒன்றுமே செஞ்சதில்லை, இனிமேலும் ஒன்றும் செல்லாது, உங்களுடைய அறிவுரைக்கு நன்றினாராம். சாது அப்படியே வாயடிச்சு போயிட்டாராம். அப்படியான ஒரு தைரியம் மிக்கவர் அவர். அதோடு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் பயின்று, தத்துவம் பயின்று, ஆங்கிலம் பயின்று, சிறப்பாக நல்ல அழகான ஆகிருதியான உடற்பயிற்சியால் தன்னுடைய உடலை உருக்காயிற்றி ஆணழகர் என்றால் அவர் தான் சொல்லணும். தத்துவம் பயின்றார், மேல்நாட்டு இலக்கியங்கள் பயின்றார், சம்ஸ்கிருதம் பயின்றார், எல்லாம் பயின்றார். ஒரே ஒரு சந்தேகம் வந்தது, கடவுள் இவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறானே, ஆனால் ஏன் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன? சிலர் வறுமையில் வாடுகிறார்கள், சிலர் வளமையில் குளிக்கிறார்கள். காரணம் என்ன? ஒருத்தரையாக போய் கேட்குறார். அப்படி அவர் கேட்டதில் எல்லாரும் சொல்லி இவரை பார்த்தோன்னே பயப்படுறாங்க, இவர் ஏதாவது கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்னு. அதில் ஒரே ஒருத்தர் தான் போய் கேட்குறார். அவர் யாருன்னு கேட்டால், ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையார். அவர் பெரிய கவிஞர், ஞானி. அவர்கிட்ட போய் கேட்டாராம், கடவுள் இருக்காரா? அவர் கொஞ்சம் திகைச்சு போய் இவர் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, நீ பெரிய ஆள் அவர் அப்படின்னாராம். இவர் அந்த கையை அப்படி எடுத்துகிட்டு
அது இருக்கட்டும், கடவுள் இருக்காரா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அவர் பதிலே சொல்ல முடியல. இப்படி கேள்வியாக கேட்டுட்டு இருந்தவர் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கின்ற துறவியை பற்றி கேள்விப்படுறார். அவரை பார்க்க போகிறார். அவரை பார்க்க போன உடனே அவர் எந்திரிச்சு வந்து, வா 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 வந்தாயா, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்த அப்படின்னு கேட்ட உடனே நரேந்திரருக்கு ஆச்சரியம். இவரை நம்ம முன்ன பின்ன சந்தித்ததே இல்லையே, இவர் நம்மளை பார்த்தோன்னே இப்படி சொல்கிறாரு. உடனே எப்போதும் கேட்குற கேள்வி அவர்கிட்ட கேட்டார், கடவுள் இருக்காரா? உடனே அவர் சொன்ன, இருக்காரே, எனக்கு காட்ட முடியுமா? தாராளமாக காட்டுறேன். நரேந்திரருக்கு பெரிய அதிர்ச்சி. கடவுள் இருக்காராமே, காட்டுறாராமே, எப்படி அப்படின்னு கேட்டார். அவர் கையோட கூட்டிகிட்டு போய் அந்த காளி கோயிலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காளியினுடைய சொரூபத்தை காமிச்சு தான் கடவுள். விவேகானந்தர் சிரிப்பு வந்துருச்சு. நரேந்திரர் தான் அவருடைய பேர். நரேந்திரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. பைத்தியமாக இருக்கு போல் இருக்கு. சிலையை போய் சாமின்னு சொல்கிறாரு. போயிட்டார். சில நாட்கள் கழித்து அவரே திரும்பி வந்தார். வந்தபோது அவரை உட்கார வச்சு, இப்போதாவது நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி அணைச்சிக்கிட்டு அவருடைய இதில் இப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சாராம். வேண்டாம், எனக்கு நான் என்னுடைய தாய் தந்தை இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லி குடிச்சதில் நான் கையை எடுத்துறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய உடம்புல ஏதோ அதிர்ச்சி பாய்ந்த மாதிரி இருக்குது. பிறகு தினசரி வர ஆரம்பித்தார். கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். அற்புதமாக பாடுவார். விவேகானந்தருடைய குரல் அமானுஷ்யமான குரல்பாங்க. அப்படியான ஒரு நல்ல குரல். அவருடைய அந்த உரைகளெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆன்மீகத்தில் நான் துறவி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார். ஆகலாம், கொஞ்ச நாள் பொறுக்கட்டும் அப்படின்னப்ப ஒரு நாள் வாட்டமான முகத்தோடு வந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார், நரேந்திரா, நரேன் ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, பங்காளிகள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. குடும்ப வறுமையில் இருக்குது. எல்லாருமே சாப்பிடலை. நான் வேலைக்கு போட்டு வாங்குறார். சரி, நான் உனக்கு வேலை வாங்கி தர ஏற்பாடு பண்ணவா? ஒன்றும் சொல்லலை இவர். பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இன்றைக்கு நிறைந்த அமாவாசை, ஒன்று செய்யலாமா? இன்றைக்கு இரவு காளி எனக்கு பிரத்யட்சமாக காட்சி தருவாள். அவரிடத்துல சென்று நீ கேளு. கேட்குறியா? சரி, கேட்குறேன். அன்றைக்கி இரவு அங்கே தங்குறார். நள்ளிரவு அமாவாசை பூஜையெல்லாம் முடிஞ்சிருது. அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த காளி கோயில், இவர் உள்ளே போயிட்டு வேகமாக வந்து, இப்போது நீ போய் அம்பிகையை போய் பார். உள்ளே போகிறார் நரேந்திரர். நின்று பார்க்குறார். திரும்பி வந்துடுறார். உடனே அவர் கேட்டார், பார்த்தாயா? பார்த்தேன். பிரசன்னமானாளா? ஆனால் உனக்கு வேலை பற்றி கேட்டியா? ஐயோ மறந்துட்டேனே. என்னப்பா, போ, இன்னொருக்க போ. திரும்ப போனார். திரும்ப வந்தார். கேட்டியா? கேட்க மறந்துட்டேனே. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? போப்பா, போய் கேளு. இப்போ போய் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றார். கேட்டியா? கேட்கலை. மறந்துட்டியா? மறக்கலை. ஏன் கேட்கலன்னு கேட்டார். இந்த உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய இந்த மாபெரும் சக்தி படைத்த அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அற்ப வயிற்று உணவுக்காக வேலை கொடுன்னு கேட்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னார். பரமஹம்சர் அப்படியே தழுவிட்டார். நீயே உண்மையான ஞானி. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். இப்போ நம்ம ஊருக்கு ஜனாதிபதி வர்றார், பிரதம மந்திரி வர்றாருன்னா அவர்கிட்ட என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலான்னா, எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுங்க, ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு பள்ளிக்கூடம் கொடுங்கன்னு கேட்கலாம். அவர்கிட்ட போய் இப்போ ஒரு 10 பைசா இருந்தால் கொடுங்க, பொடிமட்டை வாங்கணும்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். விவேகானந்தர் சொல்கிறாரு, ஜெகன் மாதா, உலகநாயகி, அவர்கிட்ட போய் நான் வேலை கொடுன்னு கேட்க கஷ்டமாக இருந்தது என்று சொன்னார். சரி, நீ எல்லாம் அறிந்து கொண்டாய். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சீடர்களைத்தான் குருநாதர்கள் சோதிப்பார்கள். ஆனால் தன்னுடைய குருநாதர் எப்படிப்பட்டவர் என்பதை அணு அணுவாக சோதித்து அறிந்து கொண்டவர் யாருன்னு கேட்டால் நரேந்திரர் என்ற விவேகானந்தர் தான். தான் வாழ்நாளில் காசை கையில் தொட்டதே இல்லையா யார்? பரமஹம்சர். ஒரு நாள் இதை நம்பாத நரேந்திரர் அவர் படுத்திருந்த கட்டில் ஒரு ரூபா நாணயத்தை வைக்கிறார். வெளியில் போயிட்டு வந்த பரமஹம்சர் அந்த கட்டில் உட்கார்ந்தவர் ஒரு துள்ளி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கீழே விழுகிறார். உடம்பெல்லாம் பதறுது. எல்லோரும் ஓடி வந்து லைட்டோடு பார்க்குறாங்க, ஏதாவது பாம்போ ஏதாவது இருக்குமான்னு. உதறி பார்த்தா ஒரு நாணயம் இருந்திருக்கு. பணத்தை கையில் தொட்டா இவ்வளவு அதிர்ச்சி ஏற்படுங்கிறத அன்றைக்கு தான் நேரில் உணர்றார். சரி, நீ என்ன செய், ஞானத்தை பெற வேண்டுமென்றால் இந்த நாடு முழுவதும் சென்று வா அப்படின்னாராம். இப்போ தான்
விவேகானந்தருடைய அந்த பயணம், நரேந்திரருடைய பயணம் ஆரம்பமாகுது. அவர் பயணப்படுகிற போது நடந்து, அதே போல் ரயிலில் யாராவது டிக்கெட் வாங்கி கொடுத்தா எங்கெங்கே போகிறாரோ அங்கே போவார். அவர் இப்போ போன அந்த சம்பவங்களை மட்டும் பார்த்தோம்னா அதை தனியாக ஒரு தொகுதியை எடுக்கலாம். எப்படி ஒரு முறை ஆழ்வார்ங்கிற சமஸ்கிருதத்துக்கு போகிறார். வெளியில் நின்று கோயில் வாசல் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அந்த நாட்டு ராஜா குதிரையில் வந்தான், பரிவாரங்கள் வந்தது. இவர் விவேகானந்தரை பார்த்துட்டு, துறவி, இவ்வளவு ஆகிருதியான உடம்பை வைத்து கொண்டு உழைத்து சாப்பிட்டால் என்ன, எதற்கு பிச்சை எடுத்து பிழைக்கிறாய் இப்படினார். அவனை விவேகானந்தர் சொன்னார், நான் யாரிடத்திலும் எதுவும் கையேந்தி கேட்பதில்லை. சரி, என்னை நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாட்டை காக்க வேண்டிய நீங்கள் சூதாடலாமா வேட்டையாடலாமா என்று கேட்குறார். மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணான், குதிரையை விட்டு இறங்கி, துறவி, உள்ளே இருக்கிற கல்லை வணங்கி கொண்டிருக்கிறாயே, கல்லுக்குள் கடவுள் உண்டா? இதற்கு ஒன்றும் பதில் சொல்லலை. சொல், கல்லுக்குள் கடவுள் உண்டா? நாளை மாலை உங்கள் அரண்மனையில் வந்து சொல்லலாமா? விவேகானந்தர் கேட்டார். மறுநாள், சரி சொல்லு, ஓடி போயிட மாட்டேயே. மாட்டேன். மறுநாள் வந்தார். மறுநாள் வந்த உடனே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, சபை. நரேந்திரர் உள்ளடைஞ்ச உடனே பார்த்தார், அப்படியே சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு, மந்திரி எந்திரி, இந்த படம் யார் படம்? ராஜாவுடைய தாத்தா படம். அந்த படம் ராஜாவுடைய அப்பா படம். இந்த படம் இது ராஜாவுடைய படம். அதை கையில் எடுங்க. மந்திரி கையில் எடுத்தார். இதை கீழே போட்டு காலில் போட்டு மிதிச்சு காரி துப்புங்க அப்படின்னார். மந்திரி நடிக்கிட்டார். சரி, பயப்படுகிறாய், நோண்டா, நான் காலில் போட்டு மிதித்து காரி துப்புறேன். அதுக்குள்ளே மன்னன் கோவப்பட்டு, துறவி, உனக்கு என்ன பைத்தியமா? எதற்காக என் படத்தை காலில் போட்டு மிதிக்கிறாய்? மிதித்தால் என்னன்னு கேட்டார். அது என்னை மிதிப்பதைப் போல. சரி, நான் மிதிக்காமல் துதித்தால், வணங்கினால் அது என்னை வணங்குவது போல. ராஜன், சாதாரண காகிதத்தை, அதன் மீது வரையப்பட்ட ஓவியத்தை, மேலே போடப்பட்ட கண்ணாடியை, மரச்சட்டத்தை நான் மிதித்தால் அந்த மிதி உன்மீது விழுவதாக நீ நினைத்தால், இந்த காகிதத்தை, கண்ணாடியை, சட்டத்தை நான் வணங்கினால் அந்த வணக்கம் முன்னே சேர்வதாக நீ நினைத்தால், அற்ப காகிதத்திலும் கண்ணாடியிலும் மரச்சட்டத்திலும் நீ இருப்பதாக நீ நினைத்தால், அந்த கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நாங்கள் ஏன் கருதக்கூடாது? நாங்கள் கடவுளாக கருதுகிற எந்த பொருளையும் மண்ணே, பொன்னே, கல்லே, தங்கமே என்றெல்லாம் நாங்கள் வணங்குவதில்லை, கடவுளை என்று தான் வணங்குகிறோம். சொன்ன உடனே இந்த சபையை எந்திரிச்சு ஆச்சரியப்பட்டு போச்சான். அதே போல் அவருடைய அந்த அந்த பயண நாட்களை நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு சம்பவம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க சொல்கிறோமே, அவர் ஒரு நாள் ரயிலில் போய்கொண்டிருந்தார். பிற்பகல் நேரம், கடுமையான வெயில். இவருக்கு எதிரே ஒரு தனவந்தர் பல்வகையான உணவுகளோடு உட்கார்ந்து, உணவுப் பொருளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இவர் கேலி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் 3 மணி நேரம் பசியாட்டு இருக்கிறார். அந்த பணக்காரன் 3 மணி நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல ரயில் வந்து நின்றது. அந்த காலத்திலெல்லாம் நீர் நிரப்புவார்கள் தண்ணீரில், ரயிலில் எரிபொருள் போடுவார்கள். அப்படி ரயில் நின்று கொண்டிருந்த ஒரு கிராமம், இந்திய வரைபடத்தில் தேடி பார்த்தால் கூட கிடைக்காத சின்ன கிராமம். அப்படி நேரத்தில் இவர் விவேகானந்தர் அங்கிருந்த குழாயில் தண்ணீரில் துண்டை நினைத்து அந்த துண்டை விரித்து அதில் வந்து உட்கார்ந்துக்கிட்டார். சூடு தாங்க முடியலை. அந்த நேரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு மாட்டு வண்டி நின்றது. அதிலிருந்து ஒரு வியாபாரி இறங்கி ஓடி வந்து அவனுடைய வேலைக்காரர்களோடு ஓடி வந்து ஒவ்வொரு பெட்டியாக பார்த்து கொண்டே வந்து உட்கார்ந்திருந்த விவேகானந்தர் இந்த பெட்டியில் ஏறி அவரை கால் தொட்டு வணங்கி, உங்களுக்கு உணவு தர வந்திருக்கிறேன். விவேகானந்தர் சொன்னார், சொல்லாத, எப்படி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, ராமன் உணவு கொடுக்க சொன்னான். சொல்லியிருக்க முடியாது. உன்னை யாருன்ட்டு எனக்கு தெரியாது. இல்லை, உங்களை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த ஊர் எதுவே என்றே எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தனவான் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவைப் போல பல மடங்கு உணவு அங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு காலை தொட்டு வணங்கிவிட்டு போய்விட்டான். நில், எதற்காக இப்படி செய்தாய்? நீ யார்? நான் இந்த ஊரில் ஒரு செல்வந்தன். மதியம் உணவு உண்டுவிட்டு நான் சற்று கண்ணை இருந்தபோது என் கனவில் தோன்றிய ராமன் நான் வழிபடுகின்ற தெய்வம். உங்களுடைய உருவத்தை குறிப்பிட்டு பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்க முடியுமா உன்னால் என்று கேட்ட அந்த கேள்வி என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இடத்தை தெரிந்து கொண்டு உடனே ஓடி வந்தேன். வெளியூரிலிருந்து வருகிறவர் என்ற ஒரே ஒரு சிறு குறிப்பு தான் இருந்தது. ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு போன உடனே
விவேகானந்தர் அந்த உணவை அங்கே இருக்க அத்தனை பேரும் கொடுத்துட்டு அந்த செல்வந்தர் ஒரு பார்வை பார்த்தாராம். செல்வந்தர் எந்திரிச்சு அப்படியே கையெடுத்து கும்பிட்டாராம். சொன்னாராம், இதுதான் கடவுளுடைய லீலை. நான் யார் என்பது அவனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பசியோடு இருப்பதை ஆண்டவன் உணர்ந்தான். அவன் அனுப்பிய தூதவன் போல அவன் வந்தான். இதுதான் கடவுளுடைய கருணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப வர்றார், கன்னியாகுமரிக்கு வர்றார். நீங்கள் பார்க்கலாம், கன்னியாகுமரியில் ஸ்ரீபாதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் அவர் தவம் செய்த இடம். ஒற்றைக்கல். இந்தியாவுடைய இப்படி படம் போட்டு பார்த்திங்கன்னா கடைசி எல்லை பகுதி அதுதான். அது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி தெய்வம் நின்று இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்று, மீனாட்சி அம்மன் மாதிரி. அந்த தெய்வம் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்த இடம் அந்த இடம் தானா. நீலத்திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை என்று சொல்லுகிற பாரதியினுடைய பாடலுக்கேற்ப நின்று தவம் செய்த இடத்துல விவேகானந்தர் கடலில் நீந்தி போய், இப்போ மாதிரி பாலம் கிடையாது, படகு கிடையாது, நீந்தி போய் 3 நாள் தவம் இருந்தார். கல்கத்தாவிலே பிறந்த அவருக்கு கன்னியாகுமரி ஞானத்தை கொடுத்தது. திரும்ப நடந்து வந்தார். தென்கோடிக்கு வந்தார், ராமேஸ்வரம். அதுக்கு முன்பாக ராமநாதபுரத்தில் தங்கியிருந்தார். ராமநாதபுரத்தை அப்போது பாண்டித்துரை தேவர் அவர்கள் அரசராக இருந்து பரிபாலனம் செய்து வந்தார். விவேகானந்தரை சில நாட்கள் தங்க வைத்த பிறகு ஒரு நாள் விவேகானந்தரத்தில் கேட்டார் பாஸ்கர சேதுபதி, அமெரிக்காவிலே 1893ஆம் ஆண்டாகிய இந்த ஆண்டு ஒரு சர்வசமய மாநாடு நடக்கிறது. எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. என்னை காட்டிலும் நீங்கள் செல்வது நலமென்று நான் கருதுகிறேன். செல்ல முடியுமா? நான் பொருளுதவி செய்கிறேன். விவேகானந்தர் யோசித்து பார்த்தார். கடல் தாண்டி செல்வது சரியா என்று தெரியவில்லை. அன்றைக்கிரவு தன்னுடைய குருநாதரை வணங்கினார். குருநாதரோட ஆசையோடு கடல் கடந்து செல்லலாம் என்ற உத்தரவு அவருக்கு கிடைத்தது. சரி, நான் புறப்பட்டு செல்கிறேன் அப்படின்னு அந்த மன்னத்தை சொன்னார். மன்னரும் மகிழ்ந்து அவர் அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார். பின்னர் சென்னையில் இருந்த சில இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கான மற்ற பயண ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவர் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறார் நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய ஊரை நோக்கி வருகிற போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. அவர் வடநாட்டிலே ஒரு நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அந்த இரவு அவருக்கு மனதில் ஒரு பயம் ஏற்பட்டது. தன்னுடைய தாயாராகிய புவனேஸ்வரி அம்மையாருக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டிருப்பதில் மனம் பதவித்தது. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதைப் போல அவருடைய உள்ளம் நடுங்கியது. இன்றைக்காக இருந்தால் நாம் தொலைபேசியிலோ அல்லது மாற்று உபகரணத்திலேயோ அது பற்றி கேட்டுவிடலாம். ஆனால் அன்றைக்கு அந்த வசதிகள் இல்லை. இரவு முழுவதும் உறங்காமல் அமர்ந்திருந்த அவரை பார்த்த அவர் நண்பர், சரி ஒன்று செய்யலாம், வாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல சென்று உங்கள் தாயாருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்போம். அது எப்படி விசாரிக்க முடியும்? இங்கிருந்து 300 தொலைவு உள்ளது என்னுடைய கிராமம், விசாரிக்கலாம் வாங்க. அவரை கூட்டிகிட்டு அந்த ஊரின் கடைசி பகுதியில் இருந்த ஆற்றங்கரையோரத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது, பிணம் இருக்கும் இடம். அந்த இடத்துக்கு அந்த நண்பர் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு பிணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த சுடலைக்கு பக்கத்தில் ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு உட்காந்துருக்கிறான், ட்ரைபல். இவர் போன உடனே அந்த நண்பர் என்ன பண்ணார், விவேகானந்தரை காமிச்சு, என்னுடைய நண்பர் இவருடைய தாய்க்கு உடல்நலம் இல்லையோன்னு அவர் பயப்படுறாரு, அது பார்த்து சொல்ல முடியுமா? அவன் என்ன செய்தான், விவேகானந்தரை உற்று பார்த்து கொண்டே இருந்தான், அந்த பழங்குடியை சேர்ந்தவன். பிறகு அந்த ஈமக்கொள்ளியில் ஒரு குச்சியை எடுத்து அந்த ஆற்றங்கரை மணலில் இப்படி கோடுகளை போட்டுட்டு அவர் நிமிர்ந்து பார்த்து சொன்னான், உங்களால் இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கப் போகிறது, நீங்கள் கடல் தாண்டி செல்லப் போகிறீர்கள். விவேகானந்தர் சொன்னார், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னுடைய தாயார் எப்படி இருப்பாங்க? நீங்கள் கடல் தாண்டி அயலகத்துக்கு சென்று வந்த பிறகும் கூட உங்கள் தாயார் உயிரோடு இருப்பார், கவலைப்பட வேண்டாம். சரி, கேட்டுட்டு வந்தாச்சு. அமெரிக்காவிலிருந்து அந்த நண்பருக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரு, அன்றைக்கு நள்ளிரவில் பிணம் எரிக்கின்ற சுடுகாட்டில் ஒரு கல்லாத எளிய மனிதர் ஒருவரை நான் பார்த்தேன் உங்கள் மூலமாக. அவர் சொன்ன வார்த்தைகள், என் தாயார் உயிரோடு இருப்பார், நான் அயலகத்துக்கு செல்வேன் என்று. நான் ஜோதிடங்களை எல்லாம் நம்புவதில்லை, ஆனால் எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பது தேனிக்குத்தான் தெரியும் என்பதைப் போல நம் நாட்டில் யாரிடத்தில் என்ன ஞானம் இருக்கும் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உண்மையிலேயே அந்த பழங்குடியைச் சேர்ந்த அந்த கல்லாத அந்த மனிதன்
எனக்கு ஆசிரியன் போல் இருந்தான் என்று அவர் சொல்கிறார். அதே போல் இவருடைய அந்த பயணத்துக்கு முன்பாக திருவனந்தபுரம் வர்றார். திருவனந்தபுரத்தில் மனோன்மணியம் சுந்தரம் என்கின்ற நூலை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருடைய வீட்டில் தங்குறார். மனோன்மணியம் சுந்தரனார் தத்துவ ஞானி, மேதை. நீராறும் கடல் கொடுத்த தமிழ்தாய் வாழ்த்த அவர் எழுதியது தான். அவர் வீட்டில் தங்கியிருந்தார். 15 நாள் தங்கியிருந்தார். அப்போ தான் அத்வைதியான விவேகானந்தர் சைவ சித்தாந்தியான அந்த சுந்தரனார் இடத்துல பல ஆச்சரியமான கேள்விகளை கேட்கிறார். பிறகு அமெரிக்கா போன பிறகு அவருக்கும் கடிதம் எழுதுகிறார். நான் இன்னும் சில நாட்கள் உங்களோடு தங்கியிருந்திருப்பேனே, ஆனால் இந்த சர்வசமய மாநாட்டில் நான் இன்னும் பல அரிய செய்திகளை சொல்லியிருப்பேன். எனக்கு நீங்களும் ஒரு குரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். பிறகு கல்கத்தா போயிட்டு சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்படுறார். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டார். அமெரிக்காவில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார். கொண்டு போன அது தீர்ந்து போச்சு. பணம் இல்லை கையில், அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு. ஒரு அமெரிக்க மாது இவருக்கு உதவி செய்வதாக நினச்சிக்கிட்டு இவர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு வினோதமான பிராணி எங்கள் வீட்டில் வாழுதுன்னு சொல்லி டிக்கெட் போட்டு பண வசூல்லாம் பண்ணான். அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா உறைபனி, பசி, எப்படி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். மாநாடு தொடங்கியது சிகாகோவில் 1893. அப்போ பேசுகிறதுக்காக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லா மதத்தினரும் வந்திருக்காங்க. இவர் பேச வேண்டியதுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 மணித்துளிகள் மட்டுமே. எல்லோரும் பேசி முடித்தாச்சு. அப்போ ஆரம்பித்தார். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இதுதான் புகழ்பெற்ற வாக்கியம். அந்த 2000 பேர் எந்திரிச்சு 5 நிமிஷம் கைதட்டிவிட்டான். இப்போ இவருடைய பேச வேண்டிய நேரமே முடிஞ்சு போச்சு. அந்த கைதட்டு ஓஞ்ச பிறகு பேச்ச ஆரம்பித்தார். ஏன் அப்படி கைதட்டினாங்க? அதுக்கு முன்னாடி வந்தவர்கள் யாருமே முன்னாடி இருப்பவர்களை பார்த்து அப்படி அழைக்கவில்லை. எங்கிருந்தோ ஒரு வந்தவர் மனிதன் நம்மை சகோதரனே சகோதரி என்று அழைக்கிறாரே. ஏனென்றால் ஏ பாவிகளே என்று தான் எல்லோரும் அழைப்பார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தான் அழைப்பார்கள். இவர்தான் முதலாக சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று ஆரம்பிக்கிறார். பிறகு இவருடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் வருகிறது. அங்கே அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? கிணற்று தவளை. இதுதான் அது புத்தகமாக வந்திருக்குது. இன்றைக்கு கூட விவேகானந்தருடைய குரல் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த கிணற்று தவளை என்பது ஒரு கடல் தவளை கிணற்றுக்கு வந்தது. கிணற்றிலே இருந்த தவளை கடல் தவளையை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய்? கடலிலிருந்து. கடல் என்றால் நிறைய நீர் நிறைந்தது. இவ்வளோ பெருசு இருக்குமா? இந்த கிணத்தை பார்த்து காமிச்சிச்சு. அந்த கிணத்து தவளை பெருசு. கடல் தவளை சொல்லிச்சு. உடனே இந்த தவளை இங்கேருந்து அங்கே தவிச்சு. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. உடனே இங்கேருந்து நீந்தி அந்த 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 கரை போய் அங்கேருந்து கத்துச்சு. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. 4 தடவை நீந்தி வந்தது. இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை. உடனே அந்த கடல் தவளை கோவம் வந்துருச்சு. இந்த கிணத்து தவளை கோவம் வந்துருச்சு. கடல் தவளையே, இதை காட்டில் ஒன்று உலகத்தில் இருக்க முடியுமா? நீ கடல் என்று சொல்வதே உலகத்தில் போய், நீ முதல் இங்கிருந்து வெளியேறு. இந்த கதையோடு தாங்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நாட்டில் தான் அறிவாளிகள் இருக்கிறார்கள், உங்கள் நாடு தான் பெரியது என்று. இல்லை, நீங்கள் கிணற்று தவளைகள். இந்த உலகம் பெரியது, உலகத்தில் ஞானிகள் இருக்கிறார்கள் என்று அவருடைய பேச்சு உரையை தொடங்கினார் என்று நாம் இதில் படிக்கின்றோம். இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அவை வந்திருக்கிறது. அவர் நடந்து போன போது நடந்த ஒரு சம்பவத்தை அழகாக சொல்லுவாங்க. அவர் முறை அவருடைய சீடர்களோடு போயிட்டுருக்காரு. ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஓடை, சின்ன பாலம். அந்த பாலத்தில் நூலை கட்டி தொங்க விட்டு எக்ஷல் ஓடுகள் இருக்குல்ல, அது இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாலத்திலேருந்து துப்பாக்கியில் சுடணும். கடற்கரையில் பார்த்துருப்பீங்கள்ல, பலூனை கட்டி விட்டு சுடுறது. அப்போ எல்லோரும் சுட்டா உடனே பணம் கொடுப்பாங்க. குறிப்பாக சுடணும். நிற்கிற பொருள் சுடுறது வேறு, அசைகிற பொருளை சுடுறது வேறு. இப்போ அவர் என்ன பண்ணார், அப்படி எல்லோரும் பார்த்தாங்க. விவேகானந்தரை பார்த்து, நீங்கள் செய்ய முடியுமா? உடனே வாங்கினார். வாங்கிட்டு குறி பார்த்தார். முதல் குண்டிலேயே ஒரு பலூனை சுட்டார். ஆச்சரியம் எல்லாத்துக்கும். எங்கே இன்னொரு காசிங்க சுட்டார். 3 பலூன் உடஞ்சி போச்சு. அந்த போட்டியை நடத்துகிறவன் கேட்டான், நீங்கள் இராணுவத்தில் இருக்கீங்களா? என் வாழ்நாளில் முதல்ல இப்போ தான் நான் துப்பாக்கி தொடுறேன். அப்புறம் எப்படி சாதித்தீர்கள்? அப்போ தான் விவேகானந்தர் சொன்னார், நான் அந்த பொருள், என் கையில் இருக்கிற துப்பாக்கி 3ம் ஒன்றாக இருக்கும்படி என் சிந்தனையை ஒருங்குபடுத்தினேன்னார். இதுதான் விவேகானந்தர். இப்படி அமெரிக்காவுக்கு பலமுறை அவர் சென்று வந்து பிறகு லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். இந்தியாவுக்கு வர்றபோது இலங்கை வழியாக கப்பலில் வர்றார். எங்கே வந்து இறங்கினார்னா, தன்னை அனுப்பிய
ராமநாதபுரம் பாஸ்கர் சேதுபதியை பார்த்துட்டு போகலான்னு வர்றார். அப்போ ஒரு அபூர்வமான சம்பவம் நிகழ்ந்ததுங்க. இலங்கையிலேருந்து அந்த கப்பல் வருது. குந்துகால்னு ஒரு இடம், இப்போ நீங்கள் போனால் கூட பார்க்கலாம். அதில் நினைவு மட்டம் கொண்டிருக்காங்க ராமகிருஷ்ண மடத்துலேருந்து. அவர் இறங்க போகிறான்னு சொன்ன உடனே பாஸ்கர் சேதுபதி கரையில் நின்று சொன்னாராம், சுவாமி, இந்தியாவின் புகழை பழம்பெருமையை உலகமெல்லாம் பரப்பி வந்திருக்கிற தாங்கள் நம் தாய்நாட்டில் காலடி எடுத்து வைக்கிற போது தரையில் வைக்கக்கூடாது, என் தலையில் வைக்க வேண்டும் என்று காலில் விழுந்து கும்பிட்டாராம். உடனே விவேகானந்தர் மறுத்தாராம், இல்லை, மன்னன் என்பவன் மக்களின் பிரதிநிதி. திருவுடை மன்னரை காணின் திருமாலை காணுகின்ற தேசம் இந்த தேசம். ஒரு கால் வைக்க மாட்டேன். உடனே மன்னர் தங்கத்தட்டு கொண்டு வந்து அதில் அவரை காலை வைக்க சொல்லி ரதம் ஏற்பாடு பண்ணி, குதிரை வண்டி சாரட்டு ஏற்பாடு பண்ணி அதில் அவரை உட்கார வைக்கிறார். அடுத்து ஒரு ஆச்சரியம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? அந்த குதிரைகளையெல்லாம் கழட்டி விட்டாங்க. ஆட்களே பிடிச்சி அந்த தேரை இழுத்துட்டு போனாங்க. விவேகானந்தர் ஆச்சரியப்பட்டு, மன்னர் எங்கே அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த தேரை இழுத்துட்டு போனதில் முன்னாடி நிற்கக்கூடியவர் யார் தெரியுமா? மன்னர் தான். பாஸ்கர் சேதுபதி சொன்னாரா, இங்கே இருக்கிறேன் அப்படின்னாராம். மன்னர் அமர்ந்து மக்கள் எழுப்பார்கள். மன்னரே அந்த தேரை இழுத்து வந்தார் என்றால் விவேகானந்தருடைய பெருமையை நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட பெரிய பெருமையை உடைய ஒருவர் திரும்ப கல்கத்தா வராரு. அவருடைய தாயார் புவனேஸ்வரி அம்மா, நரேன், உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீ நல்லபடியாக திரும்பி வந்தால் இங்கே இருக்க காளி கோயிலில் நான் அங்கப்பிரதட்சணம் செய்விப்பதாக உன்னை வேண்டியிருந்தேன். உடல் வளம் வருதல் அப்படி சுற்றி வருவோம்ல, அது மாதிரி தரையில் உருண்டு வரணும். இந்த வேண்டுதலை எனக்காக செய்வாயா? செய்கிறேன்டம்மா. அந்த குளத்தில் குளித்தார். அந்த இதை அப்படியே உருண்டு வந்தார். வந்துட்டு உட்கார்ந்தார். அங்கேருந்து ஒரு ஆங்கிலேய நிருபர் ஒரு கேள்வி கேட்டான். உலக நாடுகளெல்லாம் சென்று மிகுந்த அறிவோடு பேசிய நீங்கள், அறிவியலை அறிந்த நீங்கள், உங்களுடைய தாயார் சொன்னார் என்பதற்காக இப்படி தரையில் உருண்டு வரலாமா? ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மண்ணை அப்படி தட்டி விட்டுட்டே சொன்னாராம், இந்த உலகத்தில் என் தாயாருடைய சொல்லை காட்டிலும் பெரிய அறிவியலோ ஞானமோ என் உலகத்தில் கிடையாது. என் வாழ்நாளின் முக்கிய நோக்கமே எது என்றால் என் தாய் தந்தையருடைய விருப்பத்தை நிறைவேற்றுதல். நீங்கள் என்ன வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள், அவர்கள் நம்பிக்கையே என் நம்பிக்கை. சரி, இன்னொரு அபூர்வமான சம்பவம். விவேகானந்தர் கல்கத்தாவில் தன்னுடைய அந்த மடத்தை ஸ்தாபிப்பதற்காக, அதாவது ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபிப்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகளில் பண்ணிகிட்ருக்கார். அப்போ கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. 4 வருஷத்து பஞ்சம், பிளேக், அம்மை, கடும் நோய்கள், காலரா, எங்கு பார்த்தாலும் தாங்க முடியாத அலறல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போது வேண்டிய உதவிகளை செய்வதற்கு மடத்தை சேர்ந்த சீடர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களாம், நாங்கள் கோமாதா பூஜை பண்ணுறோம், அதுக்கு ஏதாவது நீங்கள் நிதி உதவி செய்யணும் விவேகானந்தர்கிட்ட. அவர் சொன்னாராம், கோமாதா பூஜை செய்வோம், இப்போதைக்கு இறந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு மருந்து கொடுப்போம், உணவு கொடுப்போம், வாருங்கள் அப்படின்னாராம். அதை இருக்கட்டுங்க, முதல்ல கோமாதா பூஜைக்கு பணம் கொடுங்க. உடனே விவேகானந்தர் அவரை பார்த்து கேட்டாராம், உன் தாய் என்ன கோமாதாவா? உன் தாய் வறுமையில் இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது அவளை காப்பாற்றுவாயா? கோமாதா பெரிதுதான், ஆனால் மனிதர்கள் இருந்தால் தான் கோமாதாவை பாதுகாக்க முடியும். நான் சொல்வதை கேள், போ அப்படின்ட்டார். மாடியில் ஒரு நாள் உட்காந்துருந்தார். அந்த தெருவே வந்து அவர் வீட்டு வாசல் நின்னது. ஏன் தெரியுமா? அந்த ஊர்லேயே, கல்கத்தாவிலேயே மிக உயர்ந்த செல்வ செழிப்பிலே வாழுகின்ற ஒரு கஜல் பாடகி ஒருத்தி அங்கே வர்றா. வடநாட்டில் வந்து கஜல் உங்களுக்கு தெரியும், செல்வந்தர்களுக்கான கேளிக்கையான இடம் அது. அந்த அவள் பெரிய அழகி, அவருடைய அந்த பல்லக்கு வந்து நிற்கிது. தெருவே வந்து பார்க்குறாங்க. விவேகானந்தர் மாடிப்படி ஏறி போகிறா. போன உடனே அவள் அப்படி காலில் விழுந்து கும்பிட்றா. விவேகானந்தர் பெண்ணுக்கு காலை இழுத்துக்கிட்டு, தாயே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா வியப்பில் அப்படியே மயங்கி போனான். ஏன் தெரியுமா? என்னை தெரியாதவர்கள் இந்த ஊரில் யாரும் இருக்க முடியாதே. சரி, பரவாயில்லை, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் அவர் கேட்டார் விவேகானந்தர். அந்த அம்மா சொன்னால், நான் உலகத்துக்கு பார்க்குறதுக்கு அழகியாக தெரியலாம், என்னுடைய குரல் தேனின் மனித குயிலோசையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஆஸ்துமா என்ற கொடிய நோய் இருக்கிறது. மூச்சு விட முடியாமல் நான் சிரமப்படுறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் பெரிய குருவாக இருந்து அந்த நோயை போக்கணும். அப்போ விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, உடம்பு என்று இருந்தால் அதில் நோய் இருக்கத்தான் செய்யும்.
உன்னைப் போலவே எனக்கும் ஆஸ்துமா உண்டு. நான் சில நேரங்களில் சிரமப்படுவேன். அலர்ஜியால் ஏற்படுவது அது. அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்த உடனே சணல் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள கல்கத்தாவில் அந்த தூசியின் காரணமாக எனக்கும் அந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும். நான் அதற்கான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீயும் அதுபோல் எடுத்துக்கொள். பாவம் செய்யாதே, சென்று வா. எந்த ஞானி இப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் நோயினால் துன்புறுகிறேன், நான் அதற்கேற்ற பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர். அதேபோல் அவருடைய கடைசி காலத்தில் திரும்ப அமெரிக்காவுக்கு போகிறார், திரும்ப லண்டன் போகிறார், உலகமெல்லாம் சுற்றி வர்றாரு. சிஸ்டர் நிவேதிதா என்கின்ற அந்த மார்கரெட் என்கின்ற அந்த பெண்மணி இவருடைய சிஷ்யாக வருகிறாள். அந்த சிஷ்யை தான் பாரதியாருக்கு குருவாக விளங்கியவர். இங்கே வந்து தன்னுடைய சீடர்களை எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி சமையல் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சரி, நீங்கள்லாம் ஓய்வெடுங்க, நானும் போய் ஓய்வு எடுக்கிறேங்கிறாரு. ஜூலை 4 1902ஆம் ஆண்டு இரவு அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் இரடியைச் சேர்ந்தார். 1863 பிறந்த அவர் 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி அமெரிக்க நாட்டினுடைய சுதந்திர தினம் அன்றைக்குத்தான் அவர் அப்படி மறைந்த போது அவருக்கு வயது 39, பாரதிக்கு வயது 39. ஞானிகளும் மகான்களும் பூமிக்கு வருவார்கள். செய்ய வேண்டிய செயல்கள் முடிந்துவிட்டால் உடனே அவர்கள் விடைபெற்று செல்வார்கள். அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளும் சிந்தனைகளும் தான் என்றைக்கும் நம்மோடு இருக்கும். விவேகானந்தரை பற்றி இன்னும் 1000 செய்திகள் உண்டு. அவர் மறைந்தாலும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய எழுத்துக்களும் இன்றைக்கும் ஞான தீபம் என்ற கட்டுரை வடிவில் இருக்கின்றன. அவற்றை படித்து பாருங்கள். இப்படியான ஆச்சரியமான மனிதர்கள் இந்த பாரத தேசத்தில் தோன்றினார்களா, எப்படி இருந்திருப்பார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். விவேகானந்தரின் சொற்களை நாம் மனதிலே கொள்ளுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அவரே சொன்னது போல உடல் பலம் இருந்தால்தான் நாம் சாதிக்க முடியும் என்று சொன்னார். ஆக உடல் பலத்தை பெருக்குவதைப் போல மூளை பலத்தையும் பெருக்க வேண்டும். விவேகானந்தரை சிந்திப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.